தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் எலெக்ஷனில் வெற்றி பெற்ற அற்புதமான தலைவர் யுவராஜ் யங்ஸ்டர், எல்லாம் யங்ஸ்டர்ஸு ஜெயிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் விஜய் முரளி நவ மாதிரி, பொருளாளர் வி.கே. சுந்தர் மற்றும் இந்த அணியினர் புவனேந்திரன், சதீஷ்குமார், பாலசுப்ரமணியம், எம்பேர்லூர் திரு ஆர்.வி. உதயகுமார், கிளாமர் சத்யா, மதுரை செல்வம், மதிவொலிக்குமார், நிகில் முருகன், ராமானுஜம், நிதிஷ் ஸ்ரீராம், சதீஸ்வரன், பரணி, அப்புறம் மறைச்சிட்டாங்க, அதனால் தெரியல, ஆகிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வெற்றி பெற்ற உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துகள். இதில் என்னென்னா, இந்த சங்கத்தை முதல்ல உருவாக்குனது யார்? டைமண்ட் பாபுவோட அப்பா இல்லையா? அதுக்காகவே ஒரு கௌரவ தலைவராக டைமண்ட் பாபு அவர்களையும் அப்புறம் சுரேஷ் சந்திரா அவர்களையும் நீங்கள் போட்டது ரொம்ப மிக சிறப்பான விஷயம். ஏன்னா எல்லாரையும் இணைத்து எல்லாரையும் அணைத்து செல்வது தான் ஒரு நல்ல தலைமை பண்புக்கு அழகு. அதை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. ரவி மரியா சொன்ன மாதிரி இருக்கிற எல்லா மெம்பர்களுக்கும் இன்றைக்கி விருது கொடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் நீங்கள் கௌரவிச்சிருக்கீங்கன்றது ரொம்ப சிறப்பு. இப்படி தான் இருக்கணும் சங்கம்னா. எந்த போட்டியும் பொறாமையும் இல்லாமல், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எடுத்த ஒரு திரைப்படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக உழைக்கிற உங்களுக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துகள், நன்றி. ஏன்னா திரையுலகம் உள்ளவரை உங்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்படி கடைசி வரையில் சில கம்பெனி காசே கொடுக்க மாட்டாங்க, அதை மட்டும் நீங்கள் வெளியவே சொல்ல மாட்டீங்க. வெளியே சொன்னால் கேவலமாயிடும் அப்படின்னு அடுத்தவனுக்கு வர்றதையும் கெடுத்து விட்டுறக்கூடாதுன்ட்டு மனசுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க. போகிறவெல்லாம் திட்டுவான், எனக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் கொடுக்காம விட்டதில்லை, எங்கள் கம்பெனிலாம் கொடுக்காம. பட் இருந்தாலும் சிறப்பாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இன்னும் மென்மேலும், இன்றைக்கி இருக்கிற சினிமா ஒரு வாரம் ஓடுற படம் 2 நாள் ஓடுற படமாக குறைந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பல நாள் ஓடக்கூடிய திரைப்படங்களாக மாற்றுவது எப்படி என்பதை நீங்கள் முனைப்போடு செயல்படணும். உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி எல்லாரும் அமைச்சர் என் அன்பு சகோதரர் ராஜ்மோகன் அவர்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இன்னும் நிறைய இருக்குது, வந்துகிட்டே இருக்குங்க. நீங்கள் ஒன்றும் அதை பற்றி பயப்படாதீங்க. நான் முதல்ல நானும் செல்வமணி சாரும் போகும்போது அவர் சொன்னானே, உங்களுக்கு என்ன ஏதாச்சும் என்ன கேளுங்கண்ணே, அதான் சொன்னார் அவர். அதனால் செய்கிற மனப்பான்மை இருக்கிற தலைவன் இருக்கிற வரையில் நம்ம கேட்காமையே செய்வாங்க. நம்ம கேட்டாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நீங்கள் கேட்காமையே நாங்கள் செய்வோன்ற தலைமை இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர், நான் தான் சொன்னேன், நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். நானும் எத்தனையோ முதல்வர்களை பார்த்துட்டேன், போய் பார்த்துருக்குறோம், க்யூவில் நின்று பார்த்துருக்கோம், பார்க்க முடியாமையும் வந்திருக்கோம். ஆனால் திரு ஜோசப் விஜய் அவர்களை பார்க்கும்போது, எனக்கு முதல்வராக பார்க்கும்போது என்னால் பேச முடியல. கண்ணே, நான் உன்னை என்னன்னு கூப்பிடுறது அப்படின்னு. உண்மையிலுமே நான் உன்னை என்ன முதல்வர்னு கூப்பிடுறதா, ஐயான்னு கூப்பிடுறதா? அவர் இளம் வயதினராக இருக்கும்போது எனக்கு தெரியும் என்ன கண்ணே கூப்பிடுறது அப்படின்னு. இப்போ சொன்னீங்க பாரு கண்ணேன்னு, அப்படி தானே, நான் உங்கள் கண்ணு தானே, என்னை கண்ணனே கூப்பிடுங்கன்னு சொன்ன ஒரே முதல்வர் இன்றைய எளிமையான நமது முதல்வர். உண்மையிலுமே நான் அப்படியே கண் கலங்கிட்டேன். யாருங்க அப்படி சொல்லுவான்? எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க அதிமுக விட்டு இங்கே வந்துட்டீங்கன்னாங்க. எங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னேன், அவ்வளோதான். ஜோசப் விஜய் அவர்கள் நமது குடும்பம், அவ்வளோதான். அவர் கூட நம்ம நிற்காம வேற எவையா நிற்பான்? நம்ம எல்லாரும் நிற்கணும். அவர் 41 பேரை பலி கொடுத்துட்டு பரிதவிச்சுக்கிட்டு இருந்த காலம், அடுத்த நாளே இதே இடத்துல இதே அரங்கத்தில் அவர் மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகள் பறந்து கொண்டிருக்கிறது. அப்பவும் நான் சொன்னேன், இந்த திரையுலகம் மட்டுமில்லை, நான் மட்டுமில்லை, அனைவரும் திரு ஜோசப் விஜய் அவர்களுடன் தான் நிற்க வேண்டும், அதுதான் நமது கடமை என்று சொன்னேன்.
ஸோ இறைவன் சும்மா விடலை. 2 வருஷத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து அது ஆட்சியை பிடித்த ஒரு சரித்திரத்தை உருவாக்கி மக்களிடத்திலே இப்படி ஒரு பேர். கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் நம்ம வருஷம் வந்து ஸ்கூலுக்கு பணம் கட்டுவோம்ல மாமூல், அது இல்லை பிரதர், எனக்கு ஃபோன் வருது, வீட்டுக்கு வருது ஃபோனு, நீங்கள் வந்து பர்மிஷன் உங்களுக்கு ரெடி, வந்து வாங்கிட்டு போங்கன்னு. அந்த மாதிரி துறைக்கு ஒரு அமைச்சர் நமது துறையிலிருந்து வந்திருக்கிறாருன்னா ராஜ்மோகன் அவர்களுக்கு வாழ்த்துகள். ஏன்னா படிக்கிற குழந்தைங்க படிக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு லஞ்சம் வாங்குகிற கவர்மெண்ட் உலகத்தில் இருந்திருக்குன்னா அதுக்காக நம்ம வெக்கப்படணுமே தவிர, இன்றைக்கி அந்த நிலைமை மாறி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஃபோன் பண்ணுறான், ஒரு பில்டர் ஃபோன் பண்ணுறான், அண்ணே 5 பைசா செலவு இல்லாமல் எனக்கு பிளான் ஓகே ஆயிடுச்சுண்ணே. எப்பேற்பட்ட விஷயம், உண்மை இது இன்னும் சிறப்பாக நடைபெற்று கொண்டே இருக்கும். அதற்கு ராஜ்மோகனை போன்ற மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள், அவங்க வந்து அவர் அவ்வளவு கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்கார். அவருக்கு கொடுத்துருக்கிற துறைகளை பாருங்கள். கல்வித்துறை இது சாதாரணமான விஷயம் அல்ல. எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்து பார்க்க வேண்டிய ஒரு துறை. ஒவ்வொரு துறையிலும் முதலமைச்சரை இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில் அவர் எந்திரிச்சு என்ன பண்ணுறாருன்னு தெரில பாவம். 6 மணிக்கு உட்காந்து என்னென்ன துறையில் என்னென்ன நடக்குது, என்னென்ன நடக்கணும், என்னென்ன அநியாயங்கள் நடந்தது, எதை சரிப்படுத்தணும், இதுக்கு எத்தனை பொருட்செலவாக நம்ம எக்கானமி என்ன, இத்தனையும் திங்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முதலமைச்சர் இருக்கிறாருன்னா அது திரு ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கண்ணுறக்கம் இல்லாமல் பணி செய்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் நமக்கு புரிகிறது. ஏன்னா எனக்கு தெரியும் கவர்மெண்ட்டில் என்னென்ன ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அத்தனை மீறி ஒரு அற்புதமான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த அரசுக்கும் அதில் ஒரு அங்கமாக இருந்து அற்புதமாக செயலாற்றி கொண்டிருக்கும் நமது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நாம் வந்து நம்மளுக்கு அது வேணும், இது அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன வேணும்னு. இன்றைக்கி எல்லாம் தியேட்டரில் ஒரு ஷோ தான் ஓட்டுறாங்க. அட்லீஸ்ட் எந்த சின்ன படமாக இருந்தாலும் ஒரு 4 ஷோ ஓட்ட சொல்லணும். அது உங்களால் முடியும். ஒரு ஷோவோட ஒரு படத்தை கொலை பண்ணுறாங்க பாருங்கள், அதை மாற்றணும். அதுதான் மெயின். முதலியாவது ஒரு ஒரு 30 தியேட்டர் கொடுத்தாலும் 30 தியேட்டருக்கு 4 ஷோ ஓடினா தாங்க ஏதோ ஒரு டைமில் அந்த படத்தை பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு நிலைமையை மாற்றினாவே சினிமா உருப்பிட்டுன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது. இந்த தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் மிகச்சிறந்து விளங்க வேண்டும். அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை சொல்லி, இந்த மேடையில் அமைந்திருக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய வாரிசு டி சிவா அவர்களும், நமது செல்வமணி அவர்களும், நமது தயாரிப்பாளர் இங்கேயே ஒரு மீட்டிங் போட்டு வேலையை முடிச்சிடலான்னு நினச்சி சொல்கிறேன். அதனால் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.